அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நான் தான் குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சனில் தயிர் சாதம், லெமன் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற அட்டகாசமான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் வறுவலா? எம்மி எம்மி. வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். அடுத்து இதை நம்ம ஒரு ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். தோலை ஃபுல்லாக சீவனும் தேவையில்லை, இந்த மாதிரி தான் கொஞ்சம் அங்கங்கே இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி சீவுனா தான் நம்ம வாழைக்காய் பொரிச்சு எடுக்கும் பொழுது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப சாஃப்டாயிரும். இப்போ ஓரளவுக்கு சீவியாச்சு. அடுத்து மறு ஓரத்துலேயும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாழைக்காவை கட் பண்ணிடலாம். ரொம்ப பருமனாகவும் இருக்கக்கூடாது, அதே டயத்தில் ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதே ஷேப்பில் கட் பண்ணிடலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை லைட்டாக கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டுடலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் போல் இருந்தால் போதும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தூரி விட்டுறலாம். இது எனக்கு இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு தான் எடுக்கணும், இல்லாட்டி வாழைக்காய் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வாழைக்காவை பெரட்டுறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டை உரித்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுக்கிறப்ப வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்குன்னு கிடையாது, எதுக்காக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தட்டினீங்கன்னா அந்த டேஸ்ட்டே தனி தான். நீங்கள் பேஸ்ட்டாக எடுத்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம தட்டியாச்சு, இதை எடுத்துடலாம். அடுத்து நம்ம மசாலா எல்லாம் போட்டுற வேண்டியது தான். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், இது சேர்த்தா கலர் நல்லா வரும். அடுத்து 1 டீஸ்பூன் தனி மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகு சேர்த்தா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது சேர்த்தோம்னா மசாலா நல்லா உதிராமல் இருக்கும். இது கூட நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் சேர்க்கறதுனால நம்ம வாழைக்காய் வறுவல் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க வாழைக்காயெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா வாழைக்காயிலையும் மசாலா இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு மசாலா இருக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ 10 நிமிஷம் போல் ஊறட்டும். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஊற வச்ச வாழைக்காவும் தயாராக இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் கூட ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஆனால் இதுவே போதுமான அளவு. இப்போ எல்லாத்தையும் ஓரளவுக்கு போட்டாச்சு. இது ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் போல் ஃப்ரை ஆகட்டும். அடுத்து இதை திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி திருப்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் யூஸ் பண்ணி திருப்பிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். இதுவும் ஓரளவுக்கு நல்லா வறுபடட்டும். இப்போ எனக்கு மொத்தமாக 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுக்கும்போதே நல்லா எண்ணெயை தட்டிட்டு எடுங்க. அடுத்து நம்ம இன்னொரு பேட்சையும் பொரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இன்னொரு பேட்சும் பொரித்து ரெடி ஆயிடுச்சு. அதை போட்டுடலாம். போட்டுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக ஒரு 3 பச்சை மிளகா கீரி போட்டுருங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்ருங்க. அடுத்து இதையும் எடுத்து
நம்ம வச்சுருக்க வாழைக்காயை மேலாக தூரி விட்டுறலாம். நம்ம வாழைக்காய் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம். பார்க்கும்போதே எம்மி எம்மி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.